ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஃபெக்சோரான்ற ஒரு நிறுவனத்தை பற்றி. இந்த நிறுவனத்தின் ஹெட் ஆஃபீஸ் கொழும்பில் மாலவே என்ற இடத்துல இருக்குது. இந்த நிறுவனம் ஆரோக்கியம் சார்ந்து உருவாக்கப்பட்டது. அதாவது உணவே மருந்து என்ற கன்செப்ட் அடிப்படையாக கொண்டு 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இங்கே உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தான் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது உடல் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு இயங்குகிறது தான் இந்த அஃபெக்சோரா நிறுவனம். அதை விட சில பியூட்டி ப்ராடக்ட்டும் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது ஷாம்பு, ஃபேஸ் க்ரீம், கண்டிஷனர், சோப் போன்ற கெமிக்கல் அற்ற முறையில் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுது. அதை விட இந்த ப்ராடக்ட் அமெரிக்கா போன்ற 178 நாடுகளுக்கு அனுப்பப்படுது. இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புகிற பொருளாக இருந்தால் அது குவாலிட்டியானதாக இருக்கும். அதை விட சர்வதேச தரச்சான்றிதழை கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இந்த நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பியூட்டி ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒந்தேரா சோப். இந்த ஒந்தேரா சோப் என்னென்னத்தை கொண்டு ஆக்கப்பட்டதுண்டா, ஒன்று அவக்கோடா ஆயில், அடுத்தது பப்பாளி சாறு, மற்றது பட்டாணி, அடுத்தது கிளிசரின், அடுத்து கோரைக்கிழங்கு, அடுத்து நீலக்காக்கணுன்ற ஒரு பூ. இதை வச்சு இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒந்தேரா சோப். இந்த ஒந்தேரா சோப் யூஸ் பண்ணுறதால ஏற்படுற நன்மையை பார்த்தோம்னா, ஒன்று சருமத்தை இளமையாக பேணும், அதை விட தோல் எரிச்சலை தடுக்கும், தோல் அலர்ஜிகள் ஏற்படுறாக்களோ அலர்ஜிக்கை குணப்படுத்தும், மற்றது முகத்தில் அந்த கரும்புள்ளிகளை நீக்கும், கழுத்து கருமையை நீக்கும். இப்படி நிறைய நன்மைகள் இந்த ஒந்தேரா சோப்பில் இருக்குது. இந்த ஒந்தேரா சோப் யூஸ் பண்ணினாக்கள்ட கருத்துக்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த ஒந்தேரா சோப்பின ப்ரைஸ் 1380. இந்த சோப்பு ஆர்டர் செய்கிறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்து விடுறேன். அந்த நம்பரோட தொடர்பு கொண்டு நீங்களும் ஆர்டர் செய்யலாம். அதை விட இங்கே சின்ன பிள்ளைகளுக்கான நிறைய ப்ராடக்ட் இருக்குது, பெரியவர்களுக்கான நிறைய பல நோய்களுக்கான ப்ராடக்ட் நிறைய இருக்குது. ஒவ்வொரு காணிலையும் ஒவ்வொன்றை பற்றி பார்ப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனா அது இந்த போட்டு நான் முந்தி இருந்ததுக்கும் இந்த 4 நாள் யூஸ் பண்ணதுக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் அந்த ஷைனிங் ஆயிருக்கிற மாதிரி. மறுபிறகு அந்த இந்த எனக்கு முகத்துல இந்த முதல் பிம்பிள்ஸ் போனேன். அந்த எங்கிலும் ஸ்ப்ரெட் ஆகல. எனக்கு அந்த கன்னத்துல அந்த ஒரு சைடுக்கு மட்டும் 2 சைடுக்கும் ஒரு இடத்தை மட்டும் இப்படி வட்டமா அந்த கருப்பு இருக்கு. அந்த இதுக்கு தான் நான் கேட்டேன். இப்போ அதுல பார்த்தா அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ இன்னொரு கிழமை இப்போதான் தெரியும். அது உடனே சோப் முடியலையும் இல்லையே. அப்போ எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் 3 டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லணும். இன்னொரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.